ஏஐடிஎம்கேலிருந்து 2 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அந்த மனு மீது பரிசீலனை செய்யப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில தொலைக்காட்சியில் பரிசீலனை முடிஞ்சிருச்சு ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தட் இஸ் டோட்டலி ராங். 12ஆம் தேதி தான் 12th தான் வித்ட்ராயல் முடிஞ்சுதான். உங்களுக்கு தெரியும், என்னை விட உங்களுக்கு தெரியும். வித்ட்ராயல் முடிஞ்சுதான் அதை நோட்டீஸ் போர்டில் ஒட்ட முடியும். இப்போ எந்த மனுவையும் யாரும் ஏற்றுக்கல. அவங்க காலையில் வந்தவுடனே மிஸ்டர் சூரியமூர்த்தி ஃபஸ்ட்டு வந்தார். உள்ளே போனவுடனே அவங்க விடலை. அப்புறம் நான் பொறுமையாக அதை திங்க் பண்ணி கேட்டேன். ஆமாம் 12th தான் நாங்கள். அப்புறம் இந்த தேர்தல் அதிகாரி மிஸ்டர் சுப்பிரமணியம் ஐஏஎஸ் பல பதவிகளை வகித்தவர், இப்போ தேர்தல் ஆணையாளராக இங்கே தேர்தல் நடத்துகிறார். அவர் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு பொறுமையாக கேட்குறேன்னாரு. ஆகவே அதை போய் 2 கேண்டிடேட் மேலேயும் அதே மாதிரி இவரும் கொடுத்துட்டார் சூரியமூர்த்தியும். 2 கேண்டிடேட் மேலேயும் இவர்கள் மனுவை நிராகரிக்க வேண்டும். இந்த மனுக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களோட எனக்கு ஒன்றும் தகராறு இல்லை. அவர் கட்சிக்காரங்க நண்பர்கள், விடுங்க, அதை பற்றி நான் வரல. அந்த விஷயத்தை பழனிசாமிக்கு அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. அதை தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் ஈரோடுடைய பை எலெக்ஷனுக்கு 98 ஈரோடு பை எலெக்ஷனுக்கு ஒரு பிரசிடியம் சேர்மனை போட்டது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும். தமிழ்மகன் உசேன் அவர் தான் பிரசிடியம் சேர்மன். அவரை போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் கோஆர்டினேட்டர், ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் டிஸ்பியூட் ப்ராப்ளம் இருந்ததால் நீங்கள் 2 பேரும் சைன் பண்ணக்கூடாது, நடுவில் ஒருத்தரை போடுங்க, உங்கள் பிரசிடியம் சேர்மனை போட்டுக்கோங்க, அவர் இந்த தேர்தலை நடத்தட்டும், இந்த ரெட்டையிலையே பயன்படுத்திக்கோங்க. ஆனால் ஈரோடு எலெக்ஷன் நாட் பியாண்ட் தட் இருக்கு, ஆர்டரில் இருக்கு சுப்ரீம் கோர்ட். அதுக்கு பின்னாடி இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, இந்த ஆர்டரில் இருக்கு, நீட்டாக இருக்கு. இதை இது மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஈரோடோடு அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெட்டையிலையை தூக்கி எலெக்ஷன் கமிஷன் தப்பா கொடுத்துருச்சு. ஐ பெட் தட் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் சப்மிட்டட் ஆல் தி எவிடன்ஸ். அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றார் தப்பு பண்ணிட்டோன்னு. ஸோ லேட்டர் ஐ மூவ் த கண்டெம்ட் ஆல்சோ த்ரூ த டெல்லி ஹைகோர்ட். ஸ்டில் பெண்டிங். மறுபடியும் ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் மூவ் பண்ணி வச்சிருக்கேன். அது வருது. இங்கே என்னாச்சு, இங்கே ஒரு கேஸ் போட்டது சூரியமூர்த்தி போட்ட பெட்டிஷனில் அந்த ஸ்டே வெக்கேட் ஆச்சு. அதில் என் பேர் மேலேயே இருக்கும். நீதியரசர் சுப்பிரமணியம் பார்த்துட்டு பூராத்தையும் கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னது அவர்கள், அதிகாரம் இருக்கிறது பாரா 15 சொன்னது நாங்கள். ஆகவே அவங்க டெல்லியிலிருந்துலாம் லாயர்லாம் கூட்டு வரவழைச்சு ஆர்கியூ பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஃபைனலி அது மேலே டிசிஷன் எடுத்து ஸ்டேவை வெக்கேட் பண்ண சொல்லி இதை விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டார் நீதியரசர். அந்த விசாரணை போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் விசாரணையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இதை திருப்பியும் பழனிசாமி சொன்ன கேண்டிடேட் கொடுத்தா அதிமுகன்னு சொல்லல, பழனிசாமி அதிமுக வேட்பாளர்கள்னு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. இது ஏஏ பிபி ஃபார்ம்ல சைன் பண்றதுக்கு அதிகாரம் பழனிசாமிக்கு இல்லை. சிவில் சூட் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் அதிகாரம் வரும். அன்னைக்கு தான் யார் இதனுடைய அத்தாரிட்டின்னு தெரியும். தட் இஸ் பெண்டிங் த பிஃபோர் கோர்ட், சிவில் கோர்ட். அதை அந்த அப்பதான் முடியும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. மீறி கொடுத்தா வயலேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அதை பண்ணாதீங்க, அந்த தப்புன்னு சொல்லி நான் இந்த தேர்தல் ஆணையர் சுப்ரமணியம் சார்கிட்ட எல்லாத்தையும் விவரமாக சொல்லிட்டேன். ஐ அப்பீல் டு அவர் ஆனரபிள் அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ், ப்ளீஸ் டூ த ஜஸ்டிஸ். நீங்கள் அவங்க சொல்லட்டும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. இது இந்திய திருநாட்டில் பெரிய பெரிய ஆளுங்களுடைய மனுவை எல்லாம் ஆர்ஓ என்கின்ற அதிகாரி ரிஜெக்ட் பண்ண சரித்திரங்கள்லாம் உண்டு. நான் பேர் சொல்ல விரும்பல. ஸோ ஐ அப்பீல் டு த அர்ச்சனா பட்நாயக், ப்ளீஸ் நீங்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கோங்க. இந்த கேட்கறது, டெல்லியில் கேட்கறது, அப்படி தூக்கி போடுறதுனா அது முறையாகவும் நியாயமாகவும் இருக்காது. எங்களை அவமானப்படுத்தினா பரவாயில்ல, நாங்கள் அவமானப்பட தயார். உச்ச நீதிமன்றத்தையே அவமானப்படுத்தினால் ஐஏஎஸ் படித்த உங்களுக்கு அதுக்கு மேலே ஐ டோன்ட் வாண்ட் அட்வைஸ் யூ. ஆகவே நான் அன்போடு கேட்டுக்கிறேன், நியாயமாக நடந்துக்கோங்க. இதை ஃபார்வேர்டு பண்ணுங்க. 12th தான் இந்த ரிசல்ட் வரும். அந்த 12th நல்ல முடிவாக இருக்கணும். பழனிசாமி ஹேவ் நோ அத்தாரிட்டி டு சைன் த ஏஏபிபி ஃபாரம்ஸ். இதுதான் இது எவிடன்ஸோட உள்ள கொடுத்துருக்கோம் சார்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.